இருக்கிறவங்க கூட இணைய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கவலையில, ஒரு பிரச்சனையில, ஒரு வேதனையில இருக்கிறப்ப அது சார்ந்து யார் பேசுறாங்களோ அவங்க கிட்டதான் போய் இணையும். இப்ப நீங்க ஒரு பிரச்சனையை சொல்றப்போ யார் உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க கிட்டதானே போய் சொல்றோம். இதே உங்களை உனக்கு அறிவில்லையா, போய் வேற வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட திரும்ப போய் பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னா யார் எங்க திட்டுறாங்களோ அவங்கதான் உங்களுடைய அறிவை விரிவடைய செய்யறாங்க. ஆனா இது ஸ்டார்டிங்ல ஏத்துக்க முடியாது. இது ஆழமா உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க, அதோட ரியாலிட்டி தெரியும். எப்பவுமே நம்ம சமநிலையில இருந்து பழகிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். அது ஒர்க் சைட் ஆகட்டும், ஃபேமிலி சைட் ஆகட்டும். அந்த சமநிலையில நம்மளால ஏன் சிந்திக்க முடியலன்னா நம்மளுடைய அறிவு. அது கேட்ட அறிவா இருக்கலாம், கெட்ட அறிவா இருக்கலாம், பழக்கத்தின் அடிப்படையில் வந்த அறிவா கூட இருக்கலாம். அப்ப அதை எப்படி நம்ம புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். எப்படி சேஞ்ச் பண்றது? நேற்று நடந்த பிரச்சனை நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறோமா, இல்ல நாளைக்கு புதுசா என்ன பிரச்சனை வரும்னு நினைச்சு இன்னைக்கு கவலைப்படுறோமா? எதுல டிராவல் பண்ணுது? ரெண்டுக்குமே டிராவல் பண்ணிட்டு பிரசன்ட்ல செய்ய முடியாம எல்லா இடத்துலயும் கெட்ட பேர் வாங்கிக்கிறோம். பிரசன்ட்ல நம்மளால செய்ய முடியல. அப்ப வீட்டுல எந்திரிச்சா இயல்பான முறையில் இருக்க முடியுமா? வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா பெண் ஒரு ஆக்கும் சக்தி. அந்த சக்தி, அன்பு, ஆற்றல், அரவணைப்பு, இது எல்லாமே ஒரு பெண்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த சக்தி ஆற்றலையும் எல்லாம் உறிஞ்சி எடுத்துருவாங்க. நீங்க நல்லதுதான் செய்வீங்க, நல்லதுங்கிற பேர்ல நீங்க போய் செய்யறது எத்தனை இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் வந்திருக்குது. அப்போ தகுதியற்றவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்றத தவிர்த்தரணும். அட்வைஸ் சொல்லவே கூடாது, கேட்கவும் கூடாது. இது ரெண்டுமே உங்க அறிவை மழுங்கடிச்சிடும். நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்த குழம்பு அருமையா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அது ஒரு அப்ரிசியேட் பண்றது, தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? நான் எப்படி தெரியுமா குழம்பு வச்சேன், இத்தனை வெங்காயம் போட்டேன், இத்தனை தக்காளி போட்டேன்னா 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்போம். இப்ப யார் முட்டாள்? அப்போ நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியாம, நம்மளை அப்ரோச் பண்ணதை எடுத்துக்க தெரியாம, நம்ம நல்லதுங்கிற பேர்ல அவங்களுக்கு நான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தாங்களா? நீங்க எப்படி சமைச்சிங்கன்னு கேட்க வந்தாங்களா? இப்படிதான் நம்ம வேலை செய்யற இடத்துலயும் நம்ம போய் சிக்கிக்கிறோம். இப்படி நிறைய இடங்கள்ல உங்களோட குழந்தைகள் வளர்ப்புல பாருங்க, அந்த குழந்தைங்க ஒன்று எதிர்பார்த்துட்டு ஒன்று கேட்கும், நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், அது ஒன்று செய்யும். முக்கோண பிரச்சனையா மாறிடுது. இப்படிதான் நம்மளவே நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் சிக்க வச்சுக்கிறோம். அப்போ இந்த இன்டெலிஜென்சி, நுண் அறிவு நீங்க அதிகப்படுத்துதான் உங்களுக்கு ஒரு சிக்கல் எங்க வருது, அது ஏன் வந்துச்சுன்னு உங்களை நீங்க சிந்திச்சிங்கன்னா ஜெயிப்பீங்க. அது எப்படி அவங்க சொல்லலாம்னு நினைச்சு அவங்க சிந்தனைக்கு நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தோத்து போயிருந்தீங்க. ஏன் நம்ம தோத்தோன்னு தெரியுதா? சூனியம் நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிறோம். கரெக்டா? சூனியம்னா என்ன? சாமியார் கிட்ட போய் வைக்கிறதா? கிடையாது. மேக்ஸ்ல சூனியம்னா 0. கரெக்டா? அந்த சூனியம் நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிறோம். ஏன்னா தேவையில்லாதவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுறோம். நம்ம கிட்ட கேட்கவே வரல யாருமே. உங்ககிட்ட யாருமே அட்வைஸ் கேட்க வரமாட்டாங்க, ஐடியா கேட்க வரமாட்டாங்க. எந்த ஐடியாவுமே யாருமே கேட்க மாட்டாங்க. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம், இன்க்ளூடிங் உங்களோட குழந்தைகளா கூட இருக்கலாம். உங்ககிட்ட ஐடியா கேட்க வரமாட்டாங்க. தனக்கு தெரிஞ்ச தகவலை உங்க மண்டையில போடுறக்கு வருவாங்க. அது குப்பையா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தேவையற்ற தகவலை போட்டுட்டு போவாங்க. நம்ம இன்டெலிஜென்சிங்கிற பேர்ல போட்டு விட்டுருவோம். அது நம்மளுக்கே எப்ப பாரு தோண பேசுது, அறுக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பேசவே மாட்டேங்குதுன்றவாங்க. இப்ப நம்ம எப்படி மாத்திக்கணும்? இனிமேல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடணும், தேவையில்லாத தகவலை கொடுக்க கூடாது. சரி, அடுத்தது நம்மளோட வீட்டில்
ஃபேமிலி சர்க்கிளில் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே அனுபவிக்காமல் வெளியில் வர முடியாது. அப்போ அந்த பிரச்சனைகளை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்கிறேங்கிற பேரில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அந்த ஷேருங்கிறது வந்து இப்போ ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் பந்தியில் பரிமாறுறது தான் ஷேர், பிரித்து வைக்கிறது. அப்போ உங்களோட பிரச்சனைகளை பிரித்து வச்சிங்கன்னா மற்றவங்களும் உங்களை பயன்படுத்திக்குவாங்க. அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அன்பு ரீதியாக இருக்கலாம், கெட்ட செயல்பாடுகளுக்காக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி பிரிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்படி பல கேஸ் எங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கு. அப்போது நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகளை மற்றவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி தான் நேற்று ஒரு கன்சல்டிங் ஒருத்தர் கேட்குறாங்க, மேடம் எங்கள் ரிலேஷன் தான், எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா தான், சின்னலேருந்து நாங்கள் ஒன்றா படிக்கிறோம், சின்னலேருந்து நாங்கள் ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லா தகவலும் தெரியும், எங்கள் மாமியார் அவங்கள அட்டாச்மெண்ட்டு, இப்போ நான் வந்து எது சொன்னாலும் மாமியாருக்கு போகுது, அது எப்படின்னு தெரிஞ்சது இப்போ தான் தெரியுது, 8 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க மூலியமாக போகுதுங்கிறது. இப்போது யதார்த்தமாக சொன்னது நான் தப்பா இல்லை என்னோடது A to Z எல்லாமே போய் சொல்லியிருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி ஒரு அக்காங்கிற முறையில் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பெரிய அஜ்மார் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பல விளக்கங்கள் கொடுத்தோன்னா அதுலேருந்து வெளியில் வர்றாங்க. அதனால் நீங்கள் வந்து யதார்த்தமாக பேசுறது கூட எப்படி பிரச்சனையாக அவங்க எடுத்துக்குவாங்கன்னா, அவங்க அறிவு எப்படி சேகரித்து வச்சுருக்கிறாங்களோ அப்படி தான் எடுத்துக்குவாங்க. அப்போ இனிமேல் நீங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, விசேஷங்களுக்கு போனாலும் சரி, ஒரு மீட்டிங் போனாலும் சரி, நீங்கள் உங்களோட இன்டெலிஜென்சிக்காக பேசினா மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நிறைய விசேஷங்களுக்கு போயிட்டு சொந்தக்காரவங்க பேசலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அவங்க பேசலன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த பேச்சு பேசுனா நீங்கள் பிரில்லியன்ட்டு, இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட்டு. அப்போது நம்ம தேவையற்றதை போய் பேசணுமா, நம்மளை முன்னேற்றிக்கணுமா, நம்ம தான் டிசைட் பண்ணோம். அப்போ இனிமேல் எங்கே போனாலும் இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு முடிவெடுங்க. எங்கே போனாலும் உங்களை பற்றி, உங்கள் வளர்ச்சி பற்றி, உங்களோட டெவலப்மெண்ட்டு பற்றி மட்டும்தான் மற்றவங்ககிட்ட பேசணும். குடும்பத்தை பற்றியோ குழந்தைகளோட பிரச்சனைகள் பற்றியோ பேசுகிறத தவிர்த்தரணும். இப்போது நிறைய வீட்டுகளில் உங்களை பற்றி யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏதோ காலையில் வேலைக்கு போகிறாங்க, மாதமான கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு என்னப்பா வேலைக்கே போகாட்டி கூட காசு வந்துடும், இப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுமா, இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியுமா, இவ்வளோ காம்ப்ளிகேட் இருக்கிறது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ உங்களோட அங்கீகாரத்தை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நீங்கள் தூக்குங்க, உங்களை பற்றி நீங்கள் வளர்ச்சி பற்றி பேசுங்க. இது ஃபாலோ பண்ணிக்கலாமா? அடுத்தது உங்களோட இன்டர்பர்சனல் அப்படிங்கிறது தான் இந்த இது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை, எண்ணம், செயல், அறிவு எதுக்கு வேலை செய்யுதோ அதுதான். இது மற்றவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாமா? நீங்கள் அன்பாக பேசுகிறீங்க, அரவணைச்சு பேசுகிறீங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதிராக மட்டுமே பேசுகிறாங்க, எதையுமே புரிஞ்சுக்கல, எது சொல்லாலுமே கேட்கலைன்னா அவங்களோட அறிவு குறைபாடு. அவங்களுக்கு புரிய வைக்கிறத தவிர்த்துக்கிட்டு நம்ம சொல்கிறத சொல்லிட்டு வந்துடணும். அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இனிமேல் மாற்றிக்கலாமா? அப்போது ஒரு இடத்துல எப்படி நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை அவங்க கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். கேட்காதுக்கு முந்தி போய் சொல்லக்கூடாது. அதே நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் நீங்களாக முன்னெடுத்து செஞ்சீங்கன்னா உங்களோட அறிவு விரிவடையும். கூப்பிட்டு 10 தடவை சொல்லி சொல்லி செஞ்சீங்கன்னா உங்கள் அறிவு லோவாயிட்டே வரும். ஏன் ஒரு சிலர் பிரில்லியண்ட்டாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சிலர் தெரியலைன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான். நீங்கள் கரெக்டாக செய்வீங்க, கரெக்டாக தான் செஞ்சிட்ருப்பீங்க. நீ போய் இப்படி செஞ்சு பழகிட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு இப்படி வேலை கொடுத்தா உன்னால் எனக்கு பிரச்சனை வரும், இனிமேல் இப்படி செய்யாதேன்னு மண்டையில் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? செய்யறத தவிர்த்துருவோம். அப்போ நம்மளுக்கு ஒர்க் பேர்டன்னு நினச்சி
நம்மளே இது பண்ணோம். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளோட அறிவு விரிவடை செய்யணும். மற்றவங்க சொல்கிறத மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கூடாது. ஏன்னா இது உங்களோட டிஎன்ஏ. தாயை போல தான் பிள்ளை இருக்கும், எந்த விதத்துலையும் மாற்றமே வராது. நம்ம ஒரு செயல் இழுத்தடிச்சு செய்கிறோம், ஒன்று டிலே பண்ணி செய்கிறோம், ஒன்று பிடிக்காமல் செய்கிறோம், ஒன்று ஆர்வம் இல்லாமல் செய்கிறோம், ஒன்று வெறுப்பில் செய்கிறோம், எதுவுமே எனக்கு தோணலைன்னு செய்கிறோன்னா இது உங்கள் குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வேர்ட் ஆகும். நீங்கள் நல்லது மட்டுமே சொல்லி கொடுத்தாலும் இந்த 5ம் ஃபார்வேர்ட் ஆகும். அப்போ அந்த குழந்தைகள் முன்னாடி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட வீட்டில் வந்து நான் டயர்டாக இருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறது சொல்லவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குழந்தைகள் எப்போ சொல்லும்? 3rd ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தும். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், எம்இ முடிச்சுட்டு டபுள் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போக பிடிக்க மாட்டேங்குது. வேலை சொல்லிடுவாங்களோடு பயந்துட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. நான் மட்டுமே வேலை செய்யணுமா? அங்கே போய் என்னை மேனேஜர் கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? வேலை கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒளிஞ்சொளிஞ்சு நின்றுக்கிறாங்க. பிரில்லியன்ட் கோல்டு மெடல் ஸ்டடீஸில். அப்போது நடத்தை சார்ந்தது நம்மளுடைய செயல் எண்ணத்தில் உருவாக்கணும். அப்போ தான் உங்கள் குழந்தைகளும் பிரில்லியண்ட்டாக இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் தப்பா அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே அவங்க மைண்டில் போகாது. ஏன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தவே இல்லை, மீடியா தான் வளர்த்துது. மீடியாவில் ஒரு தடவை பார்த்தாங்கன்னா அதுதான் செய்யும். அப்போ இந்த குழந்தைகளை எப்படி முறைப்படுத்தணும்னா ரீடிங், ரைட்டிங் அகாடமியில் கொண்டு வரணும். உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க ஆர்வம் வரல, இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அதுக்கான ப்ரொஃபஷனல் பார்த்து எங்களை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே அந்த குழந்தை ஃபிட் ஆயிடுச்சுன்னா நம்பர் 1 வரும். இல்லைன்னா 9th எல்லாம் கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் நினச்சா கூட அது மாற்றுறது சிரமமாக இருக்கும். அப்போ எழுத பிடிக்கல, படிக்க பிடிக்கல, தோணலை அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது பின்னாடி சரியாயிடும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காம இது பின்னாடி சரியாகாது, பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறிடுங்கிறத புரிஞ்சுட்டு சின்னதாக இருக்கிறப்பவே அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மிக முக்கியமானது நேரத்தை எப்படி அலாட் பண்ணுறது. நேரத்தை நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிக்கிறோம், ஒர்க்குக்கு வர்றோம். ஆனால் அந்த டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியலங்கிறத ஒர்க் ப்ரெஷராக இருக்கும். எல்லாத்துக்குமே ப்ரெஷர் ஏடாகிறது அந்த இடத்துல தான். அந்த டைமுக்குள்ளே பஞ்ச் வைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ டைமை வந்து நம்ம மாற்ற முடியாது, நம்மளோட அறிவு பதிவை மாற்ற முடியும். அப்போது உங்களோட நைட்டு வந்து நீங்கள் படுக்கிறப்ப உங்களுக்கு என்ன தாட் அதிகமாக ஓடுதோ அதுதான் நாளைக்கு உங்களை ஆக்டிவேட் பண்ணும். ஒன்று வீட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலையில் எந்திரிக்க முடியாது. காலையில் எந்திரிச்சாலும் உங்களால் இயல்பாக ஒரு செயல் செய்ய முடியாது. ஒர்க்குக்கு வந்தீங்கனாலும் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று மாற்றி செய்வீங்க. இல்லை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு போனாலுமே அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். அப்போ அந்த நெருக்கடியான சூழலை எப்படி சமாளிக்கணுங்கிறத அந்த நுண் அறிவை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு தான் உங்கள் மைண்டை நீங்கள் பழக்கணும். இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். நம்ம பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு காலம் நேரம் சொல்லும், விட்டம் சொல்லும், கட்டம் சொல்லும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் இடியாட்டிக் இன்டெலிஜென்சின்னு சொல்லுவோம். அறிவு எதுக்கு வேலை செய்யும்னா பின்னாடி சரியாயிடும், நேரம் வந்தால் சரியாகும், அதுவாக சரியாகும், இவங்க வேலையை விட்டு போனால் வந்துடும், அவங்க வேலையை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் வந்துடும். இப்படியா நம்மளோட இன்டெலிஜென்சி இடியாட்டிக்காக வேலை செய்யும். அப்போ அதை தவிர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஒன்று தெரியலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்கு ஒர்க் பண்ணுறோம். பெரும்பாலும் வேலை கொடுத்துருவாங்கன்னு தான் விலகிறோம். அதை தவிர்த்துட்டு இதை நான் எப்படி ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு 1 hour போதும். விலகி போனோம்னா விலகி போயிட்டே இருப்போம். இத்தனை காரணங்கள் இருக்குது நம்ம விலகி போகிறதுக்கு. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா. அப்போ இதை தவிர்த்துக்கிட்டு நம்மளோட இன்டெலிஜென்சியை, ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்தணும். அடுத்தது நீங்கள் என்னதான் ஆக்டிவாக இருந்தாலும் அப்பப்போ உடல் சோர்வு வந்துடும். ஏன் உடல் சோர்வடையுதுன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகிறது தான். அப்போ ஒன்று உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதுன்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். அங்கீகாரம் யாருமே கொடுக்க மாட்டாங்க.
நம்ம தான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம எது செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்கிறக்கு வர மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட வேலை, நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பு, இன்றைக்கானது இன்னைக்கு கரெக்டாக செஞ்சோமா அப்படிங்கிறது தான். இதில் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதை தவிர்த்துட்டு ஏன் நான் செஞ்சும் எனக்கு கிடைக்கலன்னு போனோம்னா நம்மளுக்கே நம்ம பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிறோம். இதை மாற்றிக்கலாமா? அப்போ நிறைய விஷயங்கள், பிஹேவியர் நம்மகிட்ட எப்படியெல்லாம் மாற்றணும்னா நம்மளோட எண்ணம், சிந்தனை, செயல், அறிவு இது அத்தனையுமே மாடிஃபை பண்ணோம்னா நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அது பெரும்பாலும் அதை தவிர்த்துட்டு நம்ம பிரச்சனைகளை திங்க் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துக்கு போய் சிக்கிக்கிறோம். அப்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல இந்த தயக்கம், பயம் தான் சொல்லுவோம். இது நம்ம ஆரம்பத்திலேயே டிஎன்ஏலேயே பதிவானது, இந்த தயக்கம், பயம் அப்படிங்கிறது. இது உங்கள் குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கிளாஸில் ஏன்டா நீ முன்னாடி ரன்னிங்கில் ஓடலன்னு கேட்க முடியுமா? கிளாஸில் இதே நாங்கள் ஒரு ஸ்கூலில் கன்சல்டிங் கொடுக்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்சிருச்சுவானா வரமாட்டேங்கிறாங்க, 10th ஸ்டூடெண்ட். இதே தயக்கம், பயம், அச்சம், வெக்கம். அப்போது பேரண்ட் இதை போய் 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. பேரண்ட் ஜன்னலில் நின்று பார்த்து அழுகிறாங்க. இவ்வளோ காசு கட்டி படித்து அந்த பையன் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானா அப்படின்னு தூக்கி வாரி போடுது. அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு? நம்மகிட்ட இருந்து தான். அப்போ எதுவுமே நம்ம குழந்தைகள் முன்னாடி நம்ம முடியல, தெரியல, புரியல, கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே வேண்டாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கணும். இது வரைக்கும் வளர்த்திட்டீங்க, எதுவுமே பழக்கலை. அப்போ இப்போ இருந்து நீங்கள் என்ன பழக்கணும்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை பழக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறது சொல்லக்கூடாது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கும், டேக் ரெஸ்ட் எடுக்கும். அதனால் அதை மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒவ்வொன்றும் மாற்றிட்டு வர்றப்ப நீங்கள் தான் சாதனை பெண்களாக இருக்க முடியும். மாற்றிக்கலாமா? அதுக்கு என்னென்ன தடைகள் நம்மளுக்கு இருக்கு? எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணலாம். நைட்டு படுத்தா தூக்கம் வரல, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, சோர்வாக இருக்கு, யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற இந்த 5 ஓடிட்டு தான் இருக்கும். யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சூழல், உங்களோட கஷ்டம், உங்களோட வலி, உங்களோட வேதனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நானெல்லாம் அந்த காலத்தில் குழந்தை பெக்கலையா, 4 குழந்தை வளர்த்துனேன்பாங்க. அன்றைய காலம் வேறு, இன்னைக்கு காலம் வேறு. இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அதிக செலவு பண்ணி வளர்க்குறது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுல ஸ்டாப்பே பண்ணுங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட குழந்தைகளை வசதியாக வளர்த்துறீங்களோ பின்னாடி அவங்க கஷ்டப்படுவாங்க. பெரும்பாலும் உங்கள் வீட்டில் ஒரு 10th காலேஜ் படிக்கிற தெரிஞ்சவங்களோ உங்களோட குழந்தைகளோ இருந்தால் கூட தூங்கட்டும், பாவம், ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்படியெல்லாம் பழக்குனீங்கன்னா உங்களை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இது தூக்க நோய், தூக்க வெறியாக மாறிடும். ஏன்னா இவங்களுக்கு அந்த தூக்கங்கிறது பிடிச்சு போயிடும், ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது பிடிச்சு போயிடும். பின்னால் பார்த்தீங்கன்னா தூங்க முடியலையேன்னு அந்த வெறியிலேயே அது டிசார்டராக மாறிடும். உளவியல் சார்ந்த பாதிப்புகளை உண்டாகிடும். அவங்க இயல்பு நிலையில் இருக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அப்போ உங்கள் குழந்தைகள் கூட இப்போ அதிகமாக அப்படி கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகிறாங்கன்னா சரியான ஒரு வழிகாட்டுதல் எடுத்துட்டு அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு ரியாலிட்டி கொண்டு வரணும்னா அந்த குழந்தைகள் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி குடும்ப சூழலையும் அலுவலக சூழலையும் நீங்கள் எப்படியெல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டியில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அப்போ இப்படியெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் வாழணுமா? அப்போ இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா? நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷமே இல்லையா? அப்படின்னா எந்த சந்தோஷமும் நம்ம பார்க்குற பார்வையிலும் எடுத்துக்கிற எண்ணத்திலையும் செயல்படுற செயல்பாட்டிலும் தான் இருக்குது. இதே நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் பாருங்கள், நிறைய பேர் அத்தனை தப்பு செய்வாங்க ஒர்க்கில். ஆனால் திட்டு வாங்கிட்டு ஜாலியாக அடுத்த நிமிஷமே ஜாலியாக சிரித்து பேசுவாங்க. நீங்கள் சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, 10 நாளைக்கு சாப்பிடாம உட்காந்துருப்பீங்க.
ஏன்னா நம்மளோட எண்ணம் சிந்தனை. அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு இல்லாமல் நம்ம எப்படி செய்யறது, நம்மளோட இன்டெலிஜென்சி அதிகப்படுத்தினா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மளை மாற்றணுமா, நம்ம கூட இருக்கிறவங்கள மாற்றணுமா, உலகத்தை மாற்றணுமா? நம்மளை மாற்றினா மட்டும்தான் மாற்றம் வரும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மாறும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஆக்கும் சக்தி இருக்குது, அரவணைக்கும் சக்தி இருக்குது, அன்பை கொடுக்குற சக்தி இருக்குது, அன்பை எடுத்துக்கிற சக்தி இருக்குது, ஆர்வத்தை தூண்டக்கூடிய சக்தி ஒரு பெண்ணிடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆண்னால அது கொடுக்க முடியாது. ஒரு பெண் நினைச்சா எப்படி இருக்கிற சூழலையும் மாற்றி அமைக்க முடியும். நிறைய குடும்பங்கள்ல பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாம கட்டிட்டு போயிருப்பாங்க, ஆனா மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா மாறி இருப்பாங்க. அது ஒரு பெண்ணோட ஆற்றல் தான். அப்போ ஏன் நாத்துக்கு பெண்ணை ஒப்பிடுறாங்கன்னா தெரியுமா? நாத்து ஒரு லெவலுக்கு வந்தோன்னா அது எடுத்து இன்னொரு இடத்துல வைப்பாங்க, அப்பதான் அது நெல்லா வரும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் பெண்களான நம்ம எல்லாம் ஒரு பிறந்த இடத்திலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் தான் வளர்ச்சி கொண்டு வரோம். அப்ப உங்களோட ஆற்றல் மட்டும்தான் வளர்ச்சி மேம்படுத்தும். அது உங்க குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு பெண் உருவாற்ற முடியும். அப்ப இனிமேல் எல்லாருமே ஆக்கும் சக்தியாக மாறலாமா? அப்ப இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோமா, நம்மளை சார்ந்தவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தினாங்களா? அப்ப நம்ம ஒருத்தர் ஆப்போசிட்ல ஒண்ணு சொல்றாங்க, எதிர்முனையில தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க தப்பா சொல்றதுதான் அவங்களோட வேலை. அவங்க சரியா சொன்னாதான் நம்ம யோசிக்கணும். இத்தனை தப்பா சொன்னவங்க ஏன் இப்ப சரியா சொன்னாங்கன்னா யோசிக்கணும். அப்ப இனிமேல் நம்மள சுத்தியில இருக்கிறவங்க நல்லது சொல்ல வரமாட்டாங்க, கெடுக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஃபாலோ பண்ணலாங்களா? இனிமேல் இந்த லைஃப் ஸ்டைல பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் சாதனை பெண்களாக வருவதற்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.